வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. பூரட்டாதி நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமரம். இது ஒண்ணுதான் நீங்க சொன்னதுல தெரிஞ்ச மரம் மாதிரி இருக்கு. அதுக்கு தேமாமரம். தேமாமரம்னா தெரியுதாங்க சார். விநாயகரோட உருவத்தை பார்க்குறோம்ல, ஆக்சுவலாக விநாயகர் அந்த உருவத்தில் இல்லை, தத்துவங்கள் தான் அப்படி அவங்க உருவம் கொடுத்துருக்கிறதா சொல்லுவாங்க. அதே போல இந்த விஷயமும் பார்க்குறோம். காளி தேவியவே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இதே ஸ்தலமர விஷயங்களை நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலே யாரும் போக மாட்டாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமரம் சார். இது ஒண்ணுதான் நீங்க சொன்னதுல தெரிஞ்ச மரம் மாதிரி இருக்கு. அதுக்கு தேமாமரம்னா தெரியுதாங்க சார். மாமரம் தாங்க சார். மாமரத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல சார். அதுல வந்து தேன் போன்ற சுவையுடைய மாமரம்னு அர்த்தம் சார். மாமரத்துல இந்த கல்லாமக்காய், செந்தூரக்காய், அல்போன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. அப்ப இதுக்கும் சேம் கதை தான் வரும். என்னன்னா, மேலோகத்துல இருக்கிறப்ப சிவன் கண்ணை மூடிட்டாங்க, விளையாட்டுத்தனமா உலகம் இருண்டுருச்சு, பனிஷ்மெண்ட் திரும்ப வர்றாங்க. வந்துட்டு அங்கேயும் ஆத்து இருக்கும். ஆத்து பக்கத்துல தான் இந்த கோயில் இருக்கு. காஞ்சிபுரம் ஏகாம்பரணேஸ்வரர். அதை சொல்லிக்கிறேன், காஞ்சிபுரம் ஏகாம்பரணேஸ்வரர். அங்க போனீங்கன்னா 3000 வருட பழமையான மரம். அதை திரும்ப உயிர்ப்பிச்சுட்டாங்க. இதனால அந்த 3000 வருஷம் பழமையான மரம். இப்போ ஒரு மரம் சராசரியா 500 இருக்கிறத விட ஸ்தல மரங்கள்ல அதிகப்படியா உயிர் வாழுது இல்லையா? ஏன்? அந்த எனர்ஜிஸ் அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. சரிங்களா? அதனால அந்த மரங்கள் அதிகமா இருக்கு. இப்ப பூரா பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ தெரியல சார். அந்த ஐயர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு சில ஐயர்களுக்கு வந்து நான் போனப்ப ஸ்தல மரத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க. போனோடனே என்னை கூட்டிட்டு போய் தம்பி தான் காமிச்சு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டு வச்சிருப்பாங்க, அழகா பராமரிச்சுக்கிடுவாங்க. சிவனுக்கு அதான் சொல்றேன் இல்லையா, ஸ்தலம் மூர்த்தி தீர்த்தம். அப்ப யாரு முதல்ல இருக்கா? ஸ்தலம் தான். ஓகே, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்றப்ப இப்ப நான் சொல்ற கதைகள்லயும் யாரு முதல்ல வந்தது? ஸ்தலம். இதுதான், ஸ்தல மரம் தான் முதல்ல வந்திருக்கும். அப்ப ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா சிவனடியார்கள், அதாவது அதனாலதான் என்ன பண்ற, சிவனை 51% ஆகும். இத ஏன் தீர்த்தத்துக்கு இன்னும் வரலன்னா அது கடைசியா சொல்றேன். ஓகேங்களா? அது பூரட்டாதிலும் தீர்த்தத்தை பத்தி எதுவுமே பெருசா நம்ம பேச முடியாது. கடைசியில நான் சொல்றேங்க சார். ஏன்னா நம்ம அப்படிதான் அந்த பவர் சென்டர்ஸ் அப்படி ஆக்கிட்டோம். நம்மளாம் வந்து பெக்கப் பண்ணணும். ஸோ அதனால அது சொல்ல கடைசியா. அடுத்ததா என்ன சார், அப்ப என்னன்னா, ஒற்றை மாமரத்தை உடைய சிவன். ஏக் அப்படின்னா 1. இதுக்குமே எதுல இருக்குன்னு இந்தியில இருக்கா என்ன நீங்க பாத்துக்கோங்க. ஏக்குன்னா 1. ஆமரம் அப்படின்னா மாமரம்னு அர்த்தம். ஆமரம்னா தமிழ்ல மாமரம், மாம்பழம் இதெல்லாம் சொல்லலாம். சிவன் ஈஸ்வரர் தானே. ஒற்றை மாமரத்தை உடைய சிவன் ஏகாம்பரணேஸ்வரர், காஞ்சிபுரம் சார். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மண்ஸ்தலம் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து என்னன்னா, இதுக்கும் அதே கான்செப்ட். சிவன் பார்வதி தேவி வந்துட்டாங்க, மாமரம் இருக்கு, பக்கத்துல ஆத்து இருக்கு, சிவனை நோக்கி தவ இருக்கிறாங்க, ஆத்து மண்ணை அள்ளிட்டு வந்துட்டாங்க, இங்க வடிவமா செஞ்சுட்டாங்க, மண்ணை வச்சு சிவனா செஞ்சுட்டாங்க. அதை வந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்போ சிவன் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் அந்த பக்தியை சோதிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, வெள்ளத்தை அனுப்புறாரு. உடனே இவங்க திரும்ப கையை வச்சு மறைச்சு போராடி அந்த சிவனை வந்து பண்றாங்க. மரத்தடியில எங்கங்க, மாமரத்தடியில. திரும்ப மாமரத்தடியிலேயே அந்த சிவன்லயே காட்சி கொடுத்துட்டாரு. காட்சி கொடுத்து திரும்ப கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. ஸ்டோரிஸ் ஒண்ணுதான். இதை வந்து இன்னமும் கடந்து நம்ம பார்க்கணும் சார். இன்னும் கொஞ்சம் இதுலயே இல்லாம இன்னும் கொஞ்சம் போகும்போதுதான் இது எதுக்காக, ஏன் அப்படின்ற ஒரு தேடல் வரும் பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ விநாயகரோட உருவத்தை பாக்குறோம்ல, ஆக்சுவலா விநாயகர் அந்த உருவத்துல இல்ல, தத்துவங்கள் தான் அப்படி அவங்க உருவம் கொடுத்திருக்கிறதா சொல்லுவாங்க. அதே போல இந்த விஷயம் ஆமா சார். காளி தேவியவே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார். அதான் தான் சொல்றேன், எப்படி சொன்னா நீ இப்ப இதே ஸ்தலமர விஷயங்களை நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலே யாரும் போக மாட்டாங்க. மரத்தை அடைஞ்சு மரத்தை. நம்மளோட இந்த இன்டர்வியூட நோக்கமே இதை பாக்குறவங்க கடவுள் சார்ந்து தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, நட்சத்திரம் சார்ந்து தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, மரத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, இதுல அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட மரம் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் சார். சூப்பர். வேப்ப மரம்
அப்ப வேப்ப மரத்தை ஸ்தல மரமா வச்சு வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில். அப்ப பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடதுங்க சார். சனியோட நட்சத்திரம் அது. அப்ப அந்த சனி யாருக்கு காரகன்னா நம்ம உடம்புல இருக்க ஸ்கின்னுக்கு காரகன் சார். தோல் இருக்கு இல்லைங்களா? முதல் பிளானட் வந்து சூரியன், அது எலும்புகளுக்கு காரகன். கடைசியா இருக்கிற பிளானட் வந்து சனி, அது தோலுக்கு காரகன் சார். அப்ப பாருங்க, ஸ்கின் அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து சனி தான் கொடுப்பாரு. சனியால தான் கொடுக்க முடியும். பிளஸ் வந்து சனி அப்படிங்கனாலே தூய்மை சார். தூய்மை பணியாளர்கள் சொல்றோம்ல, தூய்மைப்படுத்துறது தான் அவரோட வேலை. அப்ப நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை பூரா வெளியேற்றுற வேலையை தான் செய்வார் சார். அப்ப பாருங்க, கிட்னி இருக்கு இல்லைங்களா? கிட்னி என்ன சார் பண்ணுது? கழிவு பொருளை பூரா யூரின் மூலியமா வெளியேற்றுது இல்லைங்களா? அப்ப கிட்னியில கல் வர்றது இதெல்லாம் சனி பாதிச்சா வருங்க சார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறப்போ மேஜரா ஸ்கின் அலர்ஜிங்க சார். அதுதான் சனி கொடுக்கும். அப்ப பாத்துங்க, இப்போ அந்த ஊர் பேரே வைத்தீஸ்வரன் கோயிலே நிம்பவனம். கலியுகத்துல அதுக்கு பேரு நிம்பவனம்னு அழைக்கப்படணும். நிம்பு ஜூஸ்னுவாங்க இத கூட. வேப்பம் தான். நிம்புனா வேப்பம் தான், வேப்பவனம் அப்படின்னு. வேப்பம் இல்லாத வேப்பம் பட்டை, வேப்பம் பூவு, வேப்பம் பூல ரசம் வைக்கலாங்க சார். அதோட கொட்டைய வந்து வேப்ப எண்ணெயா பண்ணலாம். பல்லு தேய்க்க அந்த குச்சி தான் பயன்படுத்துவாங்க. பல்லு தேய்க்கலாம், எல்லாமே பயன்படும் சார். சர்வலோக நிவாரணி சார். அப்ப பாருங்க, வைத்தியம் சார், வைத்தீஸ்வரன் சார், வைத்தியம் பாக்குறது சார். அப்ப கதை என்ன அப்படின்னா, இப்ப சூரியனே பார்த்துட்டு இருக்கவன் இப்ப செவ்வாய்க்கு உடம்பு முடியாம போயிருச்சு இந்த கதையில. நம்ம செவ்வாய் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு உடம்பு முடியல, ஸ்கின் அலர்ஜி சார், உடம்பு முடியாம போயிருச்சு. அப்ப என்ன செய்யறாரு, இங்க வந்து பக்கத்துல அந்த தீர்த்தம், இப்பதான் அந்த தீர்த்தத்துக்கு வரேன், அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு திரும்ப போய் சிவனை நோக்கி வழிபடுறாரு. என்ன நோயை தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்கின் அலர்ஜி அவ்வளவு சீக்கிரம் தீராது. ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அது மேஜரா 99% போகாது சார், திரும்ப வந்துடும். இந்த டேண்ட்ரஃப் கூட ஸ்கின் அலர்ஜி தான். வந்துருச்சுன்னா அது என்னதான் போட்டு இது பண்ணாலும் கொஞ்ச நாள் திரும்பி வர மாதிரி பண்ணுங்க சார். அந்த மாதிரி மேஜரா இருந்து அப்ப என்ன ஆகும், இவர் போய் அந்த ஸ்தலத்துல குளிச்சுட்டு சிவனை வந்து வழிபட்டு சிவன் மருந்து கொடுத்து சரியாயிருச்சு. இது கான்செப்ட். அதான் வைத்தியம் பார்த்துருக்காரு. யாருக்கு? செவ்வாய்க்கே வைத்தியம் பார்த்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி முருகனோட பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க, செவ்வாயோட பரிகார ஸ்தலம் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து உத்திரட்டாதி சனியோட இதுங்க சார். அப்ப அந்த டி கோட்ல இப்பதான் இன்னொரு விஷயத்த உள்ள போக்குறேன். இப்ப வந்து என்னன்னா, அந்த மரங்களை மத்தியுமே பேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் மரத்தை தான் சொல்றேன். வேப்ப மரம், சர்வலோக நிவாரணி, வைத்தீஸ்வரன், வைத்தியம் பார்க்குறவர். வைத்தியம் பார்க்கணும்னா வேப்ப மரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. வேப்பம் காத்து பட்டாலே நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டீகோல் நிம்பவனம், வேப்ப மரக்காடு, வேப்பங்காட்டீஸ்வரன் தான் ஒரு பேரு. அதுக்கப்புறம் தான் மாறி மாறி வந்துருச்சு. அப்ப இந்த குளத்துலையும் குளிக்க சொல்றாங்க சார். அதான் சார் தீர்த்தம். ஸ்தலம் போய் வணங்கு, மூர்த்தி சாமி கும்பிடு, இந்த குளத்துல குழி, அள்ளி தண்ணியை தெளிச்சுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொன்னேன், சந்திரன் அப்படின்னா தண்ணி சார். சந்திரன் ரிசீவ் பண்ணும். அப்ப நம்ம இப்ப கேபி சிஸ்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கு இதுக்கு சந்திரனுக்கு வந்து கிரக அந்தஸ்து கொடுக்க மாட்டோம். அது வந்து எந்த பிளானட்ல போய்கிட்டு இருக்கோ அதைத்தான் தசா புத்திகளுக்கு தான் அதை எடுத்துக்கிறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, எந்த தசையில போயிட்டு இருக்காரோ அதோட வேலையை இப்போதைக்கு வாங்கி கொடுக்குற வேலை தான். டிரான்ஸ்மிட்டர் மாதிரி தான் நாங்க வந்து அதை இது பண்ணுவோம். கேபி டீம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், கேஇலையும் தெரியும், கேபிலையும் தெரியும். அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி என்ன பண்ணும்னா ரிசீவ் பண்ணும் அந்த எனர்ஜியை. மரம் மட்டும் இல்லை, தண்ணியும் ரிசீவ் பண்ணும். நான் பார்த்த அத்தனை சிவன் கோயில்லையும் அந்த சைடுலையோ முன்னாடியோ தெப்பம் கட்டி இருப்பாங்க. அது குடிதண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இருக்கலாம், ஆனா அந்த நட்சத்திரத்தோட எனர்ஜிஸை ரிசீவ் பண்றதுக்காக உருவாக்குனாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த குளத்துல போய் குளிக்கும் பொழுது நமக்கு அந்த ரேசஸை இயல்பா நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணும் சார். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, சூரியன் அப்பதான் கடல்ல போய் குளிக்க சொல்றதோட விஷயங்கள்லாம் இதாங்க சார். கடல்ல போய் ஏன் வருஷத்துல பண்ணா, ஏன்னா அந்த காலத்துல இருந்து சூரியனோட எனர்ஜி, சந்திரனோட எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் அங்க கரைஞ்சு அது ஒரு பாசிட்டிவா மாறி இருக்குங்க சார். போய் குளிச்சுட்டு வா, உன் தோசை உன்னை பிடிச்சதெல்லாம் போகட்டும், அந்த கடல்ல முங்கி எந்திரி. ஏன் அதை சொல்றாங்க? முங்கி எந்திரிச்சா என்ன ஆயிரும்? ஸோ இந்த ஒரு எனர்ஜிஸ் எல்லாம் அங்க ஆகும் சார். அதே மாதிரி இப்பவுமே ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு குடை தண்ணி சார், அதை மேலே போய் ஒரு டப்ல ஊற்றி வச்சிருங்க மொட்டை மாடியில். ஒரு பகல் ஒரு நைட்டு அதை அப்படியே சன்ரைஸ்லேயே விட்டுருங்க. சன் படட்டும், ஒரு நைட்டோட ரேசஸ் படட்டும். அடுத்த நாள் எழுந்து குளிச்சு பாருங்க. இப்போ பாத்ரூமில் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கும் சார். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு வந்தால் அதோட ஃப்ரெஷ்னஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிங்க சார். அப்போ ஏன் அப்படி மாறுச்சு? எனர்ஜிஸ் கரையுது. அப்போ ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, அந்த எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக அதை உருவாக்கி வச்சிட்டோம் சார். முன்னோர்கள் அதுதான் ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம்.
அப்ப என்ன அங்க போய் குளிச்சுட்டு வந்து நோய் குணமானதா சொல்றாங்க இல்லையா? அப்ப அது போன்ற விஷயங்களை சிறிய லெவலில் இருக்கும்போது பெரிய அறுவை சிகிச்சையே அந்த மரம் வந்து பண்ணிரும்னு நான் சொல்லலைங்க சார். ஆனா ஆரம்ப நிலைகள்ல அதை தடுக்கிறது, சரி பண்றது, அந்த காலத்துல யாருக்கு மேஜரா தான் சார் நோய் வரும். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லார் வீட்லயும் ஒரு பெருசு முடியாம கிடக்கும். இப்ப எல்லாம் அதை யாரும் பார்க்க முடியல. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நோய்ங்கிறது அவங்களுக்கே தெரியாம சின்ன சின்னதாக வரும் சார். அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டா அதான் சார் பவர். நல்வழிப்படுத்துறோம், நோய்களை குணமாக்குறோம், நல்ல கதைகளின் மூலியமாக நல்ல விஷயங்களை அவங்களுக்கு போதிக்கிறோம், கடவுள் இருக்கிறாருன்னு நம்ப வச்சு அதை கும்பிட வைக்கிறோம். கடவுள் இருக்கார், ஓகே, கும்பிட வைக்கிறோம். அவங்க கடவுள் இருக்கான் ஐயோன்னு பயபக்தியோட போக வைக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் மாரியாத்தா காளியாத்தான்னு உருவாக்கணும். ஒவ்வொரு என்ன சொல்றது வழிபாட்டு முறைகளை கொண்டு வரணும். காப்பு கட்டணும். ஒரு 15 நாளாவது அவனை சுத்தபத்தமா வைக்க வச்சோம். அந்த நேரத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வந்துங்க சார். இப்போ நீங்க ஒரு பிரச்சனைங்க சார், இந்த ஊருக்காரன் ஒருத்தன் வந்து கலவரம் பண்ணிட்டானா இந்த ஊருக்காரன் அங்க போய் பண்ணுவான். அவன் கையை வெட்டினா அவனும் கையை வெட்டுவான், தலையை வெட்டினானே அவன் தலையை வெட்டுவான். இதெல்லாம் கான்செப்ட். அப்ப இந்த ஊர் திருவிழா நடக்கும்போது மட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, தள்ளி போட்டுருவாங்க. திருவிழா முடியட்டும் பாத்துக்கிறோம். அதுலயே பாதி பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியாகும். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த 15 நாள் முடியவங்களாட்டி அந்த ஆதங்கங்கள்லாம் குறைஞ்சிரும். அப்படியே கம்மி பண்ணி வச்சிருப்போம். இந்த கோயிலுக்கு ஒரு 10 நாள், அந்த கோயிலுக்கு ஒரு 10 நாள், அப்படியெல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்தணும். அவ்வளவுதான் அவங்க. அதாவது செட் பண்ணி வச்சதெல்லாம் முட்டாள்தனமா செட் பண்ணல, அவங்க நல்லதான் யோசிச்சிருக்காங்க. நம்ம தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் கிராமத்துல பாருங்க, தண்ணி அவ்வளவு அடிப்பாங்க சார். வேற வழி, அந்த 15 நாள் அப்படியே வந்து தெய்வத்தோட தெய்வமா மாறிடுவாங்க. அப்படி யாராவது ஒரு 100 பேர் மாலை போடுறதுல ஒரு 2 பேராவது திருந்தி நல்ல வழிக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, இப்ப ஒரு மாசம் 15 நாள் சாப்பிடாம இருந்தது பண்ணாததெல்லாம் என்ன அடுத்த 2 நாள்ல பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இந்த அப்ப என்னதான் நினைக்கிறாங்க, இப்ப இந்த இடத்துலதான் நம்ம முஸ்லிம்காரவங்களை கொஞ்சம் தூக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இப்ப ஒரு சிவனை வச்சு வழிபட்டு இப்படி ஒரு முறையை பண்ணா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ சிவன் கோயில்ல இருக்க இப்ப மட்டும் கரெக்டா இருந்துக்கிறோம், வெளியில போய் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உருவ வழிபாட்டுல வந்து இதுதான். அப்ப என்ன பண்றோம், கோயிலுக்குள்ள போறோம், அங்க மட்டும் நல்லதா நினைச்சுக்கிட்டு வெளியில வந்தோடனே கோயில்ல இருக்கான் கையெடு, கோயில்ல இருக்க இப்படி பேசாத, கோயில்ல இருக்க அசிங்கமா பேசாத. ஒரு லவ்வர்ஸ் கூட அதை அப்படி பாக்குறாங்க. ஆனா என்ன பண்றோம், கோயில்ல போய் அமைதியா இருக்கும், உட்காடுறோம். பிளஸ் வந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை அங்க போய் சொல்றோம். இப்ப வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட சொன்னாலும் திரும்ப ஒரு நாள் நமக்கு திரும்பும். அப்ப சிவன் திரும்பி சொல்ல மாட்டார். சாமி வந்து வேற யார்ட்டையும் சொல்லாது. அப்ப இப்ப உங்க மனக்குறைகளை சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி, மனசு ரிலாக்ஸ் ஆயிரு. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், என் மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த ஆத்தாள்கிட்ட கொட்டிட்டு வந்துட்டேன். இதான கான்செப்ட். மனசே ஃப்ரீ ஆயிருச்சு, அந்த சிவன் கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போதான் என்ன பண்ணாங்க, பாதி பேரு அங்க இருக்கிற மட்டும் சரியா பண்ணிட்டு வெளியில வந்தோடனே தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி இல்லை நினைக்காத, தூணுல இருக்காரு துரும்புல இருக்காரு, கவனமாரு நிதானமாரு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. உடனே எந்த தூண்ல இருக்காரு, இந்த தூண்ல இருக்காரா, இப்படி நம்ம போக ஆரம்பிச்சோம். அப்படின்னா என்னன்னா, கடவுளுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்காரா, கோயில்ல மட்டும் இருக்காரு நினைச்சிருக்கா, அதை எல்லா இடத்துலயும் அறத்தோட செயல்படு அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு உருவமா பாக்குறத விட்டுட்டு ஒரு இயற்கையா ஒரு பிரபஞ்சமா நம்ம இன்னும் பார்க்கணும். கடவுளுங்கிறது நமக்குள்ள இருக்கிறாரு, சிவம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஓகே, இதுல கடைசியான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தோட மரம் இலுப்பை மரம் சார். இலுப்பை மரம், இலுப்பை மரத்தை ஸ்தலமரமா வச்சு திருநீலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க சார். அதான் இலுப்பைநாதர் தாங்க சார். ஓகேங்களா? அப்ப அதோட ஊர் பேரே இலுப்பைப்பட்டு சார். ஊரு பேரே இலுப்பைப்பட்டு, இலுப்பை மரம் ஸ்தலமரம், அவர் பேர் இலுப்பைநாதர் தான். திருநீலகண்டேஸ்வரர் அப்படின்னு. இந்த அமிர்த இது விஷத்தை தொண்டையில பாடி அது சொல்லுவாங்கல்ல சார், அதுக்கு கூட சோதிட சாஸ்திர ரீதியா வர்றதுதாங்க சார். அதாவது 8ஆம் பாவத்தை, 8ஆம் பாவம்னா கஷ்டம் சார். 8ஆம் பாவத்தை, ஒவ்வொரு பாவத்திலிருந்து எண்ணி வர்ற 8ஆம் பாவம் அந்த பாவத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது மற்றவங்களுக்கு புரியாது. ஆனா என்னன்னா, 8ஆம் பாவத்தையே கண்ட்ரோல் பண்ணி அதை ஒண்ணும் இல்லாம பண்ற பாவம் 3ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவம் தான் கழுத்து. சோ ஒரு விஷயத்த இந்த இடத்துலயே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, 3ஆம் பாவம் கஷ்டத்தை தடுக்கும். சரி, சிவன் வந்து எந்த விஷயத்தையும் படுதி, அதெல்லாம் நம்ம கதைகளுக்காக சொன்னது. அப்ப ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் ஃபுல்லா இதுல டீகோட் ஆகும். அப்ப என்ன செய்யறோம்னா, 3ஆம் பாவங்கிற இந்த கழுத்து, இப்ப வந்து இது கழுத்து இது வரைக்கும் 2ஆம் பாவம், 1ஆம் பாவங்கிறது தலைப்பகுதி, 2ஆம் பாவம் முகம், 3ஆம் பாவம் இந்த கழுத்துங்க சார். தகவல் தொடர்பு, இந்த மூளைக்கு உடம்புக்குள்ள தகவல் தொடர்பு தானே சார் 3ஆம். அப்ப சிவனுக்கு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா, 8ஆம் பாவங்கிற கஷ்டத்தை அங்க நிப்பாட்டும், அந்த 3ஆம் பாவம் தடுக்கும். அப்ப நாங்க 3ஆம் பாவத்தோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும், இது கண்ட்ரோல் பண்ற அப்படிங்கிற விஷயத்த டீகோட்டுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் கதைகள்லாம் சொன்னாங்க சார். அப்ப இதுக்குமே பாத்தீங்கன்னா, நம்ம பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அங்க வந்து அந்த
இலுப்ப மரத்தடியில இருக்கிற சிவன் இலுப்ப மரத்துல வச்சு வழிபட்டாங்க. அப்ப விளக்கு ஏத்துறதுக்கு என்ன இல்லை, அவங்களே வந்து இதாவது என்ன பண்ணாங்க, அப்ப வந்து அந்த இலுப்பங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, இலுப்ப எண்ணெய், அதை வச்சு எண்ணெய் தயாரிச்சு அங்க விளக்கு ஏத்துனதா ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப இதுலயுமே ஃபுல் டீகோட் அந்த இலுப்பையில தான் இருக்கும். ஏன்னா இலுப்ப மரங்கள் அடர்ந்த காடு. அப்ப 5 லிங்கங்களை வச்சு அந்த 5 பேரும் வழிபட்டதா வரலாறு சொல்லுது சார். இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா சார், இந்த வரலாறு புராணங்கள்லயுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுலயுமே ஒருத்தருக்கு ஜோதிடம் தெரியும், இந்த 5 பேத்துல ஒருத்தருக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமாயணத்திலையும் பாத்தீங்கன்னா சார், ராமர் வந்து அவருக்கு தசரதனுக்கு குழந்தை இல்லைங்க சார். அப்ப என்ன பண்றாங்க, அவர் ஒரு யாகம் நடத்துறாரு, அஸ்வமேதம் யாகம் பண்றாரு. அப்ப என்ன அது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார். ஒரு குதிரையை விடுவாங்க, அது எங்கெங்க போகுது, அவங்கள ராஜாக்கள்லாம் வரணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும், புரோகதருக்கு அப்படிலாம் இருக்கு சார். அது பயங்கர செலவு, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த உருவாக்குவாங்க இல்லையா, அந்த நதிக்கரையில அந்த யாகம் வளர்க்கறதுக்கு உருவாக்குவாங்கல்ல, அப்ப ஜோதிடர்கள் இருந்ததா புராணங்கள், ஜோதிடர்கள் அப்பயும் இருந்தாங்க அப்படிங்கிறது அங்கேயும் டீகோட் ஆகுது. அப்ப டீகோட் ஆன அது அதே மாதிரி ராவணனுக்கு ஜோதிடத்தை வந்து அவன் வந்து படிக்கட்டா போட்டாரு, 9 கிரகத்தையும் படிக்கட்டா போட்டு அதுல ஏறி நின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஜோதிட சாஸ்திரம் தெரியும் சார். ஓகேங்களா. அதுல பாத்தீங்கன்னா இந்திரஜித் இருக்கு, அவரோட பையன் இருக்காரு இல்லைன்னா, நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கிரக நிலைகள் வரும்பொழுது பிறக்க வச்சார். அதே சமயம் இந்த சைடு ராமனுக்குமே வந்து குறிச்சு கொடுத்துதான் அவங்க ராமர் லட்சுமணன் இவங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் கூட ராவணன் வந்து இந்திரஜித் கொல்லப்பட்டார், லட்சுமணனால கொல்லப்பட்டார். அந்த மாதிரிங்க சார். ஒரு இதுல என்னன்னா, ஒரு அளவோட ஜோதிடத்தை பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஜோதிடம் பார்க்குறோம், ஒரு இது இப்போ இந்த நட்சத்திரங்கள் மாதிரியே கிரகங்கள் வந்து 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, 9 பாதைகளை நம்ம உருவாக்கி வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம், அவங்களுக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த கிரகத்தின் ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருக்கு. அவ்வளோதான் பார்க்கணும். அதை தாண்டிலாம் ஒன்று திருமண பொருத்தம் பாருங்க, நம்ம சொல்லிட்டோம் அதெல்லாம் இங்கே டீகோட் ஆச்சு, பார்த்தோம். திருமணம் எப்படி என்ன அப்படிங்கிற பொருத்தங்களை பாருங்க. ப்ளஸ் வந்து அதுவுமே இப்போ சரியாக வர்றதில்ல, இருந்தாலும் அட்வான்ஸ்டு லெவல்கள்லாம் நிறையா வந்துருச்சு. கேபி டீம்ன்றது வந்து ஏன் வெளியில் வரமாட்டாங்கன்னா, எங்களோட சித்தாந்தமே ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை அப்படிங்கிறது தான். இதை நாங்கள் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? ராசியை பற்றி பேச முடியாது, லக்னத்தை பற்றி பேச முடியாது. அப்போ நாங்கள் என்னதான் பண்ண முடியும்? நட்சத்திரம் தான். ஸோ அந்த மாதிரி நட்சத்திரங்களை பற்றியும் சொல்லும்போது கேபி டீமா அப்படின்னா இதில் உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நானும் சொல்லிக்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை சார். கேபி பக்காவாக இருக்கும் சார். அதில் வந்து இந்த இப்போ இது வந்து ஜோதிடர்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் கேபி. அப்ப என்னன்னா, இது யாருக்கு தெரியும்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் ஜோசியம் பாக்குறியா அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா இந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் இதை பத்தி. இதுலயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, எல்லா முறைகள்லையும் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஜோதிடம் இன்னும் முழுமையடையவில்லை, யாருக்கும் முழுசா தெரியாது. ஏன்னா இது ஒரு கலை, கலைனாலே முடிவு இல்லாத கடல் மாதிரி கடல் மாதிரி இருக்கு. அப்ப வந்து இந்த கதைகள் மூலியமா நமக்கு என்ன தெரியுது? ஜோதிடத்தை அளவோடு பயன்படுத்துங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளவுதாங்க சார். இப்போ நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஜோதிட சாஸ்திரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே எனக்கு வரும் அப்படின்னு நான் வீட்டில் உட்காந்துட்டேனா சார், அதுக்கு நான் எதிர்த்து போராடணும். என்ன ஜோசியக்காரன், எனக்கு ஜோசியம் வரும்னா, எனக்கு பெருசாக நான் பிரபலமும் ஆகலை, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், எனக்கு கிளைண்ட்டும் வரல, நான் சும்மா தான் அப்படின்னா சார், அப்போ என்ன பண்ணுது? வரும் இந்த ரூட் ஓகே அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிலனா ஒரு கிளியர் ரூட், அந்த ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறேன். இப்போ நம்ம ஜாதக கட்டத்தை ஒரு 3 பேர் பார்க்குறான் ஜோதிடர்கள். சரிங்க சார். பார்த்துட்டு உங்ககிட்ட காசு இருக்கு ஆனா நீ வீடு கட்ட முடியாது அப்படின்னுறாங்க. அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், ஆஹா ஆசைப்பட்டுமே கட்ட முடியாம போயிடுமே அப்படின்ட்டு. இப்ப அவர் ஜாதகத்தை நம்பி ஐயோ நம்ம கட்ட முடியாது, கட்டினா ஊத்திக்கணும் அப்படியே போயிடணுமா, இல்ல அதை தாண்டி ஃபைட் பண்ணுமா? அதாவதுங்க சார், அது எல்லா நேரமும் அப்படி வந்துடாது. நேரடி ஆன்சரா சொல்லுங்க. நேரடி ஆன்சர்னா அந்த தசாபுத்தி காலங்களில் கட்டிக்கலாங்க சார், இல்லாட்டி அவனுக்கு தடுத்துக்கிட்டே இருக்குங்க சார். இப்போ எனக்கு 4ஆம் பாவத்தில் 3ஆம் பாவம் தொடருது சார். 4ஆம் பாவம் தான் வீடு வாசல், அதை தடுக்கிற மாதிரி கேபியிலே நான் சொல்றேன் சார், தடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க சார். நான் இறக்கும் வரை என் பேர்ல ஒரு கையாள இடம் கூட இருக்கக்கூடாதுங்க சார். இது என்னோட விதி. இருந்துச்சுன்னா நான் உன்னை அடமான வைப்பேன், இல்ல கட்டின வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அப்படி இருக்காம நடக்குமான்னு கேட்கறேன். எஸ் சார், எல்லாருக்கும் அப்படி நடக்கும் சார். எல்லாருக்கும் இல்ல சார், அந்த குடுப்பனை வேணும் சார். இப்ப எனக்கு வந்து என்னன்னா, நான் வீடு மாறிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, இப்போ குடுப்பனை வேணும்ன்றீங்க, அப்படி இருக்குனாக்கா அந்த குடுப்பனையே பார்த்து பண்ணி எதுக்கு நான் வந்து ஜாதகம் பார்க்கணும்? எப்போ வீடு கட்டலாம் அப்படி அந்த மாதிரி குடுப்பனையே எல்லாம் போயிருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம்? இதுக்கு தான் என்ன செய்யலாம், என் பேர்ல கட்டினா நான் அடவு வைப்பனா, இல்ல வந்து வித்துட்டு போயிருவேனா,
இல்ல அதை என்னதான் கட்டி முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா என் பேர்ல கட்டும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்ப என்னதான் பண்ணணும்? என் மனைவி பேர்ல பிளாட் வாங்க, அதுக்கு மாற்று வழி நீங்க சொல்லுவீங்க. அதுதான் கான்செப்ட். என் பேர்ல இருந்தா நல்லதா இல்ல இவங்க பேர்ல? சிலர் பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறத விட 4ஆம் பாவம் தான் வீடு, வாகனம், இடம், சுய சொத்து. அப்ப என்னன்னா ஒருத்தர் பாருங்க ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கி போடுவாரு, அவருக்கு இயல்பா அப்படி அமைய ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கி போடுவாரு, 2 வருஷத்துல 50 லட்சத்துக்கு வித்துட்டு போயிடுவாரு. ஒரு 1 கோடிக்கு வாங்கி போடுவாரு, அது ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவாரு. இந்த யோகம் இருக்கும் சார் அவருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன, இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, 10 லட்சத்துக்கு இடம், அதே திரும்ப சொல்லு, 10 லட்சத்துக்கு இடம் வாங்குவாங்க, அதை கடைசியில யாருமே வாங்க மாட்டாங்க. 10 ரூபாய் வாங்கியிருக்கேன், ஒரு 8 லட்சமாவது வாங்கிக்கூடியா அப்படின்னு சொல்லி நட்டத்துக்கு வித்துட்டு போறவங்களும் இருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின இடத்த 80 லட்சத்துக்கு வித்துட்டு போறவங்களும், இதுவும் அந்த கொடுப்பனை தான். அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கலாம். அதே சமயம் அந்த பிளாட்டை வாங்கி பிரச்சனையில சிக்கிடுவேன், வில்லங்க இருக்கும். கடைசியில பத்திரம்லாம் போட்டு பணம்லாம் பரிமாறினதுக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், நான் இன்னாரோட இந்த வாரிசுல இப்படி வருவேன், போடுற கேஸ அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இதுக்கும் இருக்கும். 4 கேது உட்கார்ந்து கெடும் பொழுது பஞ்சாயத்து இருக்கு, வாஸ்து குறைபாடு வரும், அதை கூட சொல்லலாம். அப்ப என்ன பண்ணலாம், இப்படி ஒரு டீ கோட் இருக்கு, இதை நீ பார்த்து வாங்கிக்க அப்படின்னு அர்த்தம். 1 2 இப்ப 4ஆம் பாவத்துல 3 தொடர்பு தான் எனக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து எனக்கு 4 வச்சு தசாபுத்தி நடக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் விடும், அந்த நேரத்துல கட்டிக்கலாம். 1 ஒரு லோன் போட்டுக்கலாம். 3ஆம் பாவங்கிறது அடமானம்னு சொல்றோம். அப்போ ஒரு சின்னதா ஒரு லோனை போட்டுக்கலாம். ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து கூட ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு லோனை போட்டு மாசம் ஒரு வாடகை மாதிரி கொடுத்து இப்படி ஒரு டீ கோட். இல்லாட்டி கண்டிப்பா நான் விற்பேன், வித்திருக்கேன், ஜாதகம் வித்திருக்கேன். நான் கட்டின வீட்டுல என்னால இருக்க முடியல, என் சொந்த ஊர்ல வீடு கட்டின இருக்க முடியல. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்றேன். ஓகே, நத்தம் பாண்டியன், பல கேள்விகளை கேட்டேன், எல்லாத்துக்கும் வெளிப்படையா பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாண்டியன். நன்றிங்க சார். உங்க கூட பேட்டி எடுத்ததுக்கு எனக்குமே ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.